ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எப்படி வந்து ஸ்மார்ட்டாக வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 சேவிங்ஸ் பிளான்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 சேவிங்ஸ் பிளானும் கண்டிப்பாக நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்து ஆகணும். இது வந்து நமக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் பிளான்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற 10 சேவிங்ஸ் பிளானுமே கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண கூடியது தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனலை பார்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்மார்ட் சேவிங் பிளான் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10 சேவிங் பிளான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்களுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக சேவிங் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயத்தையே நாங்கள் செய்வோம். மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். வருமானம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரூ. 10,000 வருமானம் இருந்தாலும் சரி, ரூ. 1,00,000 வருமானம் இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்திலேருந்து முதல்ல சேவிங்ஸுக்குன்னு பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து செலவுகளுக்கு பட்ஜெட் போடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20%லேருந்து 30% வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த 20லேருந்து 30% தான் எதுலலாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து 10 டைப்ஸ் ஆஃப் சேவிங் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்திலேருந்து 6 மாதத்துக்கான உங்களுடைய வருமானம் ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறமாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் எங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து இதில் நான் போட்டு வச்சுருவேன். இதில் வந்து நம்மளுக்கு எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போ வந்து இதில் ஓப்பன் பண்ணி நான் எடுத்து செலவு பண்ணிக்குவேன். பட் வந்து இதில் வந்து ஒரு ₹1000 ₹5,000 வர வரைக்கும் இந்த பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு கிடையாது. அதனால் நம்ம வந்து அதில் இருக்கிற பணத்தை செலவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் தான் நாங்கள் வந்து இந்த எமர்ஜென்சிக்கான பணத்தை சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் எனக்கு வந்து பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதில் போட்டு ஓரளவுக்கு சேமித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கான பணத்தை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லையோ அல்லது ஒரு பர்ஸ்லையோ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களால் சேமிக்கவே முடியலைங்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ₹50 இருந்தாலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேவிங்கை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் சேவிங் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். இப்போ கோல்டு சேவிங் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு நகை தேவைப்படலை. அதனால தான் நான் வந்து நகை சீட்டு பற்றி நான் வந்து இந்த நகை கடையில் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. நகை சீட்டு வந்து போடலை. பட் இந்த மாதிரி தான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக மாத வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஒதுக்கி வந்து நகை சீட்டு போடுறதா இருக்கலாம், அல்லது காயினாக வாங்குறதா இருக்கலாம், டிஜி கோல்டில் நீங்கள் சேவ் பண்ணலாம், கோல்டு பாண்டில் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நகை தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நகையாக வாங்கலாம். எப்படியோ ஒன்று நம்ம வந்து கோல்டு சேவிங் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மாத வருமானத்திலேருந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு. இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டேர்ம் இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிஎல்ஐ அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். மேக்ஸில் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்லேயும் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து ஃபைல் வந்து ஏன் இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தேடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபைல் போட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி. இந்த ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே போட்டிருக்கேன்னா ஐசிஐசியில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஐசிஐசி பேங்க்கில் ஏன் நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஐசிஐசி பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஆர்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நான் வந்து வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்போம்னா பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கேட்பாங்க, இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு நம்மளுக்கு வந்து அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சில சமயங்களில் கையில் இருக்கிற பணம் செலவாயிடும், அப்போ வந்து பண்ண முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து நான் வீட்டில் இருந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் பேங்க்கில் ஐமொபைல் மூலமாக நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுவுமே ஐமொபைல் மூலமாக எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் தான் வந்து ஆர்டி வந்து நான் போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. இந்த ஆர்டி வந்து பேங்க்கில் போடுறதுல என்ன பெனிஃபிட்னா 6 மாதத்துலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக 5 வருடங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த பேங்க்கில் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் குறைவான வட்டி கிடைச்சாலும் தொடர்ந்து நம்ம வந்து சேமித்து மொத்தமாக வந்து தேவைப்படுறதுக்கு செய்யலாம். அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது தேவைப்பட விஷயங்கள் செய்கிறதுக்குமே நம்ம ஆர்டியில் வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்து கொள்ளலாம். அடுத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ. இது வந்து எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஃபீமேல் சைல்டு, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டு வட்டி கொடுக்கறது தான். அதாவது ஒரு வட்டி வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அந்த வட்டிக்கும் சேர்த்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா கூடுதலான வட்டி தொகை நம்மளுக்கு கிடைக்குது. அதனால உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எஸ்ஏ ஒன்று ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் போடுறதுக்கு வந்து குறைந்தபட்சம் வெறும் ரூ. 250 இருந்தால் போதும், நம்மளால் சேமிச்சிட முடியும். இது என் பொண்ணோடது. என் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து இதில் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதுவுமே வந்து இந்த சேமிப்புமே கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அப்பா அம்மா பையன் பிள்ளை யாருக்குனாலுமே இந்த பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்க முடியும். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி. இது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. இது வந்து எங்கள் வீட்டில் என் பையனுக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் வந்து இன்னுமே ஆரம்பிக்கல. இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆரம்பித்த உடனே நான் எவ்வளோ ஆரம்பிச்சிருக்கேன், எவ்வளோ பணம் செலுத்துறேன் அப்படிங்கிறதுமே உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% 15% வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது எதுக்காக நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய சேமிப்பு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தங்கத்தில் போடுங்க, பொண்ணில் போடுறதும் மண்ணில் போடுறதும் வந்து வீணாகாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பண்ணோம். ஒரு லேண்ட் வந்து ஒரு சதுரடி வந்து ரூ. 200 வாங்கினோம். இப்போ வந்து 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு உயர்ந்து இப்போ வந்து அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹1000 போயிட்டுருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கும்போது தான் நாங்கள் வந்து தைரியமாக வாங்கினோம். அந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய இடங்களில் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக உங்களால் பண்ணிட முடியும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 50% இருக்கும் பொழுது கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம். கண்டிப்பாக லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுல வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து கண்டிப்பாக இதோட க்ரோத் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இயர்ஸ்க்கு அப்புறம் நிறையவே இருக்கும். அதனால் இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சென்டிமெண்டலாக நம்ம வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே 2024ன்னு கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் ஒரு வீடு நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோரே வந்து கட்டிட்டோம். அந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு வந்து ₹7,00,000 ₹10,00,000 தான் செலவு ஆணுச்சு. பட் இப்போ அந்த வீடை கட்டணும் அப்படின்னா அதே வந்து டபுள் மடங்காக, அதாவது 20 லேக்ஸ்லேருந்து 30 லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் எங்களுக்கு வந்து அப்போவுமே கையில் வந்து ஒரு 50% அமௌண்ட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் 50%ல் வந்து நாங்கள் வந்து இஎம்ஐ போட்டு தான் பே பண்ணோம். ஆனால் அதை வந்து இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதனால் ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு
கட்டணும்னு நினைக்கிறீங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பணத்தை 50%லேருந்து 70% வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திடும். அப்படிங்கிறதுனால பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி இஎம்ஐ அப்படிங்கிறது 30% மட்டும், அதாவது ரூ. 100ல் ரூ. 30 மட்டும்தான் இஎம்ஐயை கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ரீசெண்டாக 1 இயர் பிஃபோர் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறத, அதாவது பேசிவ் இன்கம், இரண்டாவது வருமானத்துக்காக ஒரு சேமிப்பு வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த சேமிப்பு பற்றியும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன், பேசிவ் இன்கம் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த இரண்டாவது வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இது வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரூ. 2000 இது இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதுவும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிற சிஸ்டமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கையில் வருமானம் இல்லை அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அதனால் பேசிவ் இன்கமை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேசிவ் இன்கம் ஐடியாஸ் நிறைய இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், அப்போ அதாவது குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம பணம் கட்டணும். அப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அதுலேருந்து பணம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். நம்ம லைஃப் லாங் வந்து அது வர மாதிரியான ஒரு பிளான் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதையுமே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேமிப்புகள்லாம் நீங்களுமே பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.